தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி மாதத்தினுடைய நட்சத்திர பலன்கள் 27 நட்சத்திரத்திற்கும் இந்த மாதம் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பிரவேசம் செய்கிறார். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். பெண்களுக்கு குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் இவர்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு மற்றும் படிக்க இருக்கக்கூடிய பால்ய பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். சுக்கிரனின் மாற்றமானது தனுசு ராசியில் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறது. சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம். இந்த சஞ்சாரம் இவர்களுக்கு நன்மையை செய்வதாகவே அமைகிறது. குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை கொடுப்பார். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதம் 25, 26 மற்றும் ஜனவரி மாதம் 7, 8, 9 ஆகிய தேதிகள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: ஆண்டாளின் திருப்பாவையை பெருமாள் ஆலயத்தில் சென்று உச்சரிப்பது மற்றும் அதிகாலையில் நீங்கள் சிவன் ஆலய தரிசனமும் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தினுடைய பலன்கள் என்று சொன்னோம்னா, ராசிநாதன் செவ்வாய் இவர்களுக்கு பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் பிள்ளைகளால் வந்தாலும் கூட பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் மற்றும் சம்பள உயர்வுகளும் காத்திருக்கிறது. பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்க்கலாம். ராசிநாதன் செவ்வாய் சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்வதனால் இவர்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளோ அல்லது கர்ப்ப ரீதியான பிரச்சனைகளோ தொந்தரவுகள் கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதார நிலைமை சீராகவே அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும். இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த பதவிகள் கிடைப்பதற்கும் மற்றும் பதவி மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளும் உண்டு. அரசியல் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நற்செய்திகள் காத்திருக்கிறது. இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் டிசம்பர் மாதம் 19, 20, 21 மற்றும் ஜனவரி மாதம் 4, 5, 6. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? இவர்கள் நினைத்ததை விட இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு மிகவும் சிறப்பாகவே அமைகிறது. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரனினால் காதல் வாழ்க்கை திருப்திகரமாகவும் மற்றும் ஒரு சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளும் இந்த மாதத்தின் இறுதியில் இடம்பெறலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கணவன் மனைவிக்கு, மனைவியோ அல்லது கணவனுக்கோ உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். ராசிநாதன் சுக்கிரன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது சற்று உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை தோறும் இவர்கள் வெள்ளீஸ்வரரை வணங்குவதும் காமாட்சி அம்மன் ஆலய தரிசனமும் இவர்களுக்கு சிறந்தது. மேலும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மனக்லேசங்கள் அவ்வப்போது இந்த மாதத்தில் இடம்பெறலாம். தன லாபங்கள் அதிகரிக்கும். தன லாபங்களுக்கு இவர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் டிசம்பர் 28, 29, 30 மற்றும் ஜனவரி மாதத்தில் 10, 11, 12. இந்த நாட்களில் இவர்கள் அன்னதானங்களும் செய்ய, மேலும் இவர்களுக்கு கிரக பலன்கள் அமோகமாகவே அமைகிறது. இவர்கள் புதன்கிழமை தோறும் பெருமாள் ஆலய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நினைத்ததை விட மிகவும் அமோகமான பலன்கள் காத்திருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதம் நல்ல உயர்வை தரும்.
அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள் மாறும். கொடுக்கல் வாங்கலிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இதுவரையில் இருந்து வந்த உபாதைகளும் தீரும். அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வரலாம். வழக்கு விசாரணை போன்றவற்றில் இந்த மாதத்தில் சாதகமான தீர்ப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு சிறந்தது. ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தீருகிறது. சூரியன் தனுசு ராசியில் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும். இதுவரையில் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு பய உணர்வு இந்த மாதம் நீங்கும். பண விவகாரத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் டிசம்பர் 26, 27, 28 மற்றும் ஜனவரி மாதம் 1, 2, 3 இந்த நாட்களில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் மற்றும் ஐயப்பன் ஆலய தரிசனமும் உங்களுக்கு சிறந்தது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கனவுகள் நிறைவேறும். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எண்ணற்ற நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. பெண்களுக்கு குறிப்பாக ரிஷபராசியில் இருப்பவர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும். இதுவரையில் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகளும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். பல நாட்களாக இருந்த குழப்பங்கள் தீரும். மனம் தெளிவு பெறும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவர்களுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். இதுவரையில் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண விஷயங்களில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலிருந்தும் நீங்கள் நல்ல ஒரு மன நிம்மதியை பெறலாம். நண்பர்களின் உதவி இந்த மாதத்தில் உங்களுக்கு இடம்பெறும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக மிதுன ராசியில் இருப்பவர்களுக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சூரியனும் இருப்பது திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். டிசம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் 28, 29, 30 மற்றும் ஜனவரி மாதத்தில் 7, 8, 9 ஆகிய நாட்கள். இந்த நாட்களில் அன்னதானங்கள் செய்து இவர்கள் குலதெய்வத்தை வணங்கலாம். மார்கழி மாத இறுதி நாளான போகி பண்டிகை அன்று நீங்கள் வஸ்திரதானமும் அன்னதானமும் செய்வது சிறப்பு. 6வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் சில அதிர்ச்சியான செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் உங்களுக்கு பகையாக இருந்தவர்களும் நட்பாக மாறக்கூடிய சூழ்நிலைகளை பெறலாம். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனமாற்றங்கள் ஏற்படும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பல நாட்களாக உங்கள் கனவுகள் எனுவது நிறைவேறும். வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த நண்பர்களை சந்திப்பது, உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ப்பது, இது அனைத்தும் இந்த மாதத்தில் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன் செவ்வாய் இந்த கிரக சேர்க்கைகள் மிதுன ராசி நேயர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். பல மாதங்களாகவே உங்கள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனப்பிரச்சனைகள் தீரும். கடன் கொடுத்தது, கடன் வாங்கினது, இது அனைத்தையும் இந்த மாதம் நீங்கள் தீர்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக சுக்கிரனின் மாற்றமும் சூரியனின் மாற்றமும் மிகவும் சாதக பலன்களையே கொடுக்கும். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கடன்களையும் தீர்க்கலாம். புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. அரசாங்கம் மற்றும் அரசியல் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு வெற்றிகள் உண்டு இந்த மாதம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? பல கனவுகளுடைய உங்களுக்கு உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக பெண்களுக்கு மிதுன ராசியில் இருப்பவர்களுக்கு தன லாபங்கள் கூடும். புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கடன்காரர்களினுடைய தொல்லைகள் அதிகரிக்கலாம் அல்லது நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. வியாபாரிகள் கவனமாக இருப்பது நல்லது. இந்த மாதம் முழுவதுமே இந்த சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கடன் வாங்குவதை தவிர்க்கலாம்.
அரசாங்கம் மற்றும் அரசியல் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளும் சாதகமாகவே இருக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகங்களை கொடுப்பார் சுக்கிர பகவான். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய இறுதியில் வெளியூர் செல்லுவதோ, வெளிநாடு செல்லுவதோ, கடலோர பகுதிகளுக்கு விடுமுறைக்கு செல்லுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் இந்த மாதத்தில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயமோ அல்லது விஷ்ணு ஆலயத்தையோ தரிசனம் செய்யலாம். இந்த மார்கழி மாதத்தில் புதன்கிழமை அன்று இவர்கள் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடை செய்ய எண்ணங்கள் நிறைவேறும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதம் 28, 29 மற்றும் ஜனவரி மாதம் 11, 12, 13. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? மிகவும் ஒரு அருமையான மாதமாக அமைகிறது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாயுடன் இருப்பதனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வயிறு புண்ணு, வாய் புண்ணு போன்றவற்றில் அவதிப்படலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று செலவுகளும் அதிகமாக இருக்கும். வரவேண்டிய பண பாக்கிகள் உங்களுக்கு சற்று குறைவாகவே அமையும். இந்த மாதத்தில் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமான் ஆலய வழிபாடையும் மேற்கொள்ளலாம். வியாழக்கிழமை தோறும் முருகனை வணங்க இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையை தருவார். திருமணம் பேசுவது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு மேல் நீங்கள் செய்யலாம். ஆருத்ர தரிசனமான 3ஆம் தேதி அன்று பூச நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் இவர்கள் அன்றைய நாளில் அன்னதானங்களும் செய்யலாம். எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். டிசம்பர் மாதத்தில் இவர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் கனவுகள் நிறைவேறக்கூடும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த வேற்றுமையும் மாறும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? பல குழப்பங்களுக்கு இடையே இருந்து வந்த இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் மாறும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். எண்ணிய காரியங்கள் நிறைவேற இவர்கள் விநாயகர் ஆலய வழிபாடை இந்த மாதம் மேற்கொண்டால் இவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபட இவர்களினுடைய மனக்குழப்பங்கள் தீரும். பல நாள் கனவுகள் நிறைவேற வாய்ப்புகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பண வருவாய் மனதிற்கு திருப்தியாகவே இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்று ஏழுமலையானை தரிசனம் செய்வதோ அல்லது பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கு வழிபாடு செய்வதோ சிறந்தது. 3ஆம் தேதி சனிக்கிழமையான பௌர்ணமி அன்று ஆருத்ரா தரிசனத்திற்கு இவர்கள் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் ஆருத்ரா தரிசனத்திற்கான விரதங்களையும் மேற்கொள்ளலாம். டிசம்பர் மாதத்தில் 30, 31 மற்றும் ஜனவரி மாதத்தில் இவர்களுக்கு 10, 11, 12 சாதகமாக அமையும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் மனதிற்கு நிறைவான மாதமாகவே அமைகிறது. இவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன் செவ்வாயினால் இவர்களினுடைய குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது பாதிப்புகள் வந்து போகலாம். தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வந்து சேரும். ராசிநாதன் சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாயுடன் இருப்பதனால் கணவன் மனைவி ஒற்றுமையிலேயும் சில குழப்பங்கள் வந்து போகும். இந்த மாதத்தில் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஜனவரி மாதத்தில் இவர்கள் 28, 29, 30 மற்றும் ஜனவரி மாதம் 10, 11, 12 ஆகிய தேதிகள். இவர்களுக்கு இந்த மாதத்தில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்னதானம் செய்வது மிகவும் விசேஷம். ஆருத்ரா தரிசனம் அன்று அன்னதானங்கள் செய்து மற்றும் விநாயகர் ஆலய வழிபாடையும் செய்ய இவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதத்தில் தீரும். இடமாற்றங்களும் மற்றும் இவர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த வாக்குவாதங்கள் மற்றும் இவர்கள் வேலை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் இவர்களுக்கு சாதகமாகவே அமைகிறது.
மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் மனதில் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் கிரகநிலைகள். இந்த மாதத்தில் இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று கோதுமையும் தானம் செய்யலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக மாதவிடாய் பிரச்சனையோ அல்லது பிறப்பு உறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ அதிகரிக்கலாம். பொதுவாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருப்பவர்கள் மற்றும் கிட்னி ஸ்டோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் மருத்துவ செலவுகள் வரலாம். இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் மார்கழி மாதத்தில் பூரம் நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஆண்டாளுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையும். ராசியில் கேது பகவானும் 7ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்வது வெள்ளிக்கிழமை தோறும் கோதை நாச்சியாரை வணங்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று வெள்ளிக்கிழமையில் இவர்கள் திருப்பாவை சொல்ல இவர்களுக்கு இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் தீரும். வீடு வாங்குவது, கட்டுவது, விற்பது மற்றும் இவர்களுக்கு உண்டான திருமண தடைகள், பிள்ளை பேரில் இருக்கக்கூடிய தடைகளும் வெள்ளிக்கிழமை ஆண்டாளுக்கு இவர்கள் அர்ச்சனை செய்ய இந்த கிரகதோஷங்கள் தீரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். பல மாதங்களாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் மாறும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் தீர்வுகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? பல கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக அமைகிறது. திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடமாற்றங்கள், இது அனைத்தும் வெற்றியை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் ஒரு சிலருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை மாற்றங்கள் இடம்பெறலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தகப்பனிடத்தில் வாக்குவாதங்களும் மற்றும் சொத்து விவகாரங்களில் தகப்பனிடத்தில் பேசாமல் இருப்பதும், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை பார்க்கலாம். இந்த மாதம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் இருந்து தீரக்கூடிய காலமாக இருக்கும். அலுவலக ரீதியாக வருமானங்களும் அதிகரிக்கலாம். இவர்களுக்கு சென்ற மாதத்தை விட இந்த மாதத்தில் வருமானங்கள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் நினைத்த பார்த்தபடி உங்கள் கடன் பிரச்சனைகள் தீரவும் வழி பிறக்கும். இந்த மாதத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும். மார்கழி மாதத்தினுடைய இறுதியில் பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையலாம். இந்த மாதம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் தனுர் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள். இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் இவர்கள் கோதுமை தானம் செய்ய வெற்றிகள் கிடைக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு சந்தோஷமான மாதமாக மார்கழி மாதம் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக பார்க்காத உறவினர்கள், நீங்கள் மறந்துவிட்ட சில சொந்தங்களையும் பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. இந்த டிசம்பர் மாத இறுதியில் உல்லாச பிரயாணங்கள், உங்கள் நண்பர்களுடனோ உறவினர்களுடனோ செல்வது அப்படி ஒரு மனதிற்கு ஆனந்தத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும். இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் உங்களினுடைய குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளுக்கான ஒரு மாதமாகவும் அமைய போகுது. டிசம்பர் மாத இறுதியான 30, 31, ஜனவரி மாதம் 2, 3, 4 மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி மற்றும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பௌர்ணமி ஆருத்ரா தரிசனத்தில் சிவபெருமானை சென்று வணங்குவது மிகவும் நல்லது. அஷ்டமி திதிகளில் இவர்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றி வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். வழக்கு விசாரணை போன்றவற்றில் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் நீண்ட நாளாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகளும் முடியும். மனதிற்கு திருப்தியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. டிசம்பர் மாதத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் ஜனவரி மாதம் துவக்கத்தில் உங்களினுடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றி அடையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? பலவிதமான வினோதமான அனுபவங்கள் கூடிய மாதம். புதிதான மனிதர்களை சந்திப்பது,
பெற்றோர்களை விட்டு சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவது, நண்பர்களிடத்தில் பகைமை பார்த்தவர்கள் மீண்டும் வந்து சேருவது, இப்படி கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பல வினோதமான பலன்கள் உண்டு. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கும். தந்தை இடத்தில் வாக்குவாதங்களையும் பகைமையும் சம்பாதிக்கக்கூடிய நிலைமை வரும். கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்த பந்தங்களுடன் நல்ல ஒரு பிணைப்பும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் உருவாக்கி கொடுக்கும். ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சாதகமான ஒன்றாக அமைகிறது. ஆனால் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைவது அவ்வளோ நல்ல சேர்க்கை அல்ல. ஆகையினால் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடை எடுத்துக்கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயம் படித்து சூரிய பகவானை நமஸ்காரம் செய்தால் இவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? ஒரு மனதில் பய உணர்வு இருந்து கொண்டே இருந்த உங்களுக்கு இந்த பய உணர்வு நீங்கும். ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்திருப்பது சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். பெரிய மாற்றங்கள் எதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்காது. எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வந்து சேரும். மருத்துவ செலவுகள் குறையும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். அதே சமயத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்களையும் நீங்கள் ஈடுகட்டலாம். டிசம்பர் மாதத்தில் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வணங்கி வர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார். ராசிநாதன் சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும். வீடு வாங்குவது, வீடு விற்பதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். இதுநாள் வரையில் பூர்வீக வீடை எண்ணிக்கொண்டிருந்தவர்கள், வழக்கு விசாரணையில் இருந்தவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பிரதோஷ காலங்களில் நரசிம்ம பெருமானை வணங்குவதும் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நரசிம்மரை வணங்கி வர இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் எண்ணிலடங்கா சந்தோஷத்தை பார்க்கலாம். ஒரு சிலருக்கு குழந்தைகளால் பெருமைகள் சேரும். பிள்ளைகளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் ஆன்மீக பிரயாணங்கள் செல்லுவதோ அல்லது குடும்பத்துடன் ஆன்மீக பிரயாணங்கள் செல்லுவதோ சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே திருப்தியான மாதமாக அமைகிறது. துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் சூரியனுடன் இணைவதும் மற்றும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் ராசிநாதன் செவ்வாய் சுக்கிரனுடன் இணைவதும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகும். விருச்சிக ராசியில் இருப்பவர்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், துலாம் ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும் சற்று உங்கள் பிள்ளைகளால் கடன் பிரச்சனைகளை கொடுப்பார். புதிதாக கடன் முயற்சிகளை செய்ய வேண்டாம். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள் உங்களினுடைய நண்பர்களிடத்தில் பேசி தீர்ப்பதோ அல்லது நெருங்கிய உறவினர்களிடத்தில் பேசி தீர்ப்பதோ மனபாரங்கள் தீரும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். தொழில் முதலீடுகள் மற்றும் தொழில் விஸ்தரிப்பு சார்ந்த விஷயங்களில் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் மார்கழி மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் நீங்கள் இதில் ஈடுபடலாம். இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் டிசம்பர் 29, 30, 31, ஜனவரி மாதம் 6, 7, 8. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? மிகவும் மனதிற்கு ஒரு பெருமை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களினுடைய பெற்றோர்கள் உங்களை விட்டு பிரிந்திருப்பது மீண்டும் இணைவது சந்தோஷத்தை தரும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான ஒரு மாதமாகவே இருக்கும். உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் ஒற்றுமையுடன் பழகுவதும் மற்றும் நீங்கள் இணைந்து பல ஆன்மீக பிரயாணங்களுக்கு செல்லுவதும் இந்த மாதம் ஏற்றதாகவே அமைகிறது. உங்கள் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு. பங்குச்சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றிகள் உண்டு. வேலை மாற்றுவது, தனியார் பணியில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாடு செல்லுவது, வெளிநாட்டிற்கான உங்களினுடைய ஒரு
வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விண்ணப்பம் செய்வதை நீங்கள் ஜனவரி மாதம் 1 தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பம் செய்யலாம். மார்கழி மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல நாட்களாகவே இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் இந்த மார்கழி மாதத்தின் இறுதியில் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதம் உங்களுக்கு பிற்பகுதியில் சாதக பலனை கொடுக்கும். காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் முக்கியமாக சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வணங்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? மிகவும் ஒரு அருமையான மாதமாக அமைகிறது. மாதத்தின் துவக்கத்தில் சில குடும்ப சண்டைகள், பிள்ளைகளால் கணவன் மனைவி உறவில் சில மனக்குழப்பங்கள் வரலாம். ஒரு சிலருக்கு காது மற்றும் தொண்டை பிரச்சனைகள் வந்து போகும். டிசம்பர் மாத இறுதியான 30, 31 ஆகிய தேதிகள் நல்ல செய்திகள் உண்டு. ஜனவரி மாத துவக்கமான 8, 9, 10 ஆகிய நாட்கள் சாதகமாகவே இருக்கும். புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் புதிய கடன் முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் கைவிடலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று பிள்ளைகளுக்கு செலவுகளை வைப்பார். ராசிநாதன் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சூரியனுடன் இருப்பது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், மன உளைச்சல்களுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு. வழக்கு விசாரணை சம்பந்தப்பட்டதில் நீங்கள் வெற்றி அடையலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பல மாதங்களுக்கு முன் தொலைந்து போன பொருட்கள் இந்த மாதம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இதில் பணம், பொன், பொருளும் சேரும். இந்த மாதம் புதன்கிழமையன்று கருடனை பிரார்த்தனை செய்து வணங்கி வரலாம். ஆண்டாளுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்து மற்றும் திருப்பாவை உச்சரித்தால் திருமண தடை விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் மனதிற்கு நிறைவான மாதமாகவே அமைகிறது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகிறது? ராசியில் சூரிய பகவான், சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம், 7ஆம் இடத்தில் குரு பகவான், பாக்கியத்தில் கேது, 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் சனி. இப்படிப்பட்ட சஞ்சாரத்தில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை காத்து கொண்டிருக்கிறது மார்கழி மாதம். நீங்கள் எடுத்த முடிவுகள் அனைத்திலையும் வெற்றி அடையலாம். ஒரு சில மன சஞ்சலங்கள் உங்களுக்கு தேவையில்லை. இந்த மார்கழி மாதத்தில் உங்களினுடைய பழைய பண பாக்கிகள் பட்டுவாடா செய்வது மற்றும் கடன் கொடுத்தவர்களிடத்தில் நீங்கள் பணம் கேட்பது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை தரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் உண்டு. குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் தீரும். இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த மனபாரங்களும் குறையும். இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் சில உடன் வேலை செய்பவர்களால் சில மன உளைச்சல்களும் பிரச்சனைகளும் வந்து போகலாம். இது மார்கழி மாதத்தினுடைய மத்தியில் நடைபெறும். ஆகவே ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வப்போது பிரச்சனைகளை கொடுப்பார். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பிள்ளைகளால் நல்ல சந்தோஷமும், ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கலாம். அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், அரசியல்வாதிகள், அரசு சார்ந்த விவகாரங்கள், இது அனைத்திலையும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். புத பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் கூட இவை பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது. குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது இவர்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். பல மாதங்களாக காத்து கொண்டிருந்த வேலை விஷயங்களில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு. ஆருத்ரா தரிசனத்தில் சந்திரன் குருவுடன் இணைந்து இருப்பது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பௌர்ணமி திதி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சாதன பலனை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேற அன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். மார்கழி மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் டிசம்பர் மாதத்தில் இறுதியில் 27, 28 மற்றும் 29, ஜனவரி மாதத்தில் 8, 9, 10. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் மனதிற்கு நிறைவான மாதமாக அமைகிறது.
குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும். அலுவலக விஷயமாக உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டுகளை தருவார். ஒரு சிலருக்கு வேலையில் சில மாற்றங்கள் இடம்பெற வாய்ப்புகள் உண்டு. வேலையில் விடுவதோ அல்லது புதிய வேலையை தேடுவதோ இந்த மாதம் கைவிடலாம். டிசம்பர் மாதம் இறுதியான 28 மற்றும் 29 உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். ஜனவரி மாதத்தில் 11 மற்றும் 12ஆம் தேதி உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரலாம். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டு. இதுவரையில் உங்களை விட்டு பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து உங்களிடத்தில் இணைவது மனதிற்கு ஆறுதலாக இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மார்கழி மாதத்தில் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடை செய்யலாம். முடிந்த வரையில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அதிகாலையில் பெருமாளை சேவித்து விட்டு திருப்பாவை உச்சரிப்பது நல்லது. திருமண தடைகள் விலகும். இந்த மார்கழி மாதத்தில் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மார்கழி மாத இறுதியான 28, 29 மற்றும் 30. நீங்கள் வைணவ திருத்தலங்களை புதன்கிழமை தோறும் சென்று வழிபட இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? ரொம்ப மனதிற்கு அமைதியான ஒரு மாதமாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல மாற்றங்களை இவர்கள் பார்க்கலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நிச்சயித்து இருக்கக்கூடிய காரணத்தினால் அதில் சம்பந்தப்பட்ட வேலைகள் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் கோதுமை தானம் செய்வது நல்லது. உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். 8 சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது இவர்களுக்கு சின்ன சின்ன விரய செலவுகளை கொடுக்கலாம். ஆன்மீகத்தில் அதிக ஆர்வங்களும் மற்றும் ஆண்டாளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் ஆலயத்திற்கு சில திருப்பணிகளுக்கு கை கொடுப்பது மிகவும் நல்லது. திருமண விஷயங்களில் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் தாமதிக்காமல் முடிவெடுக்கலாம். மார்கழி மாதம் சாதகமான நாட்கள் என்று சொன்னால் டிசம்பர் மாத இறுதி 30, 31 மற்றும் ஜனவரி மாதம் 4, 5 மற்றும் 6. இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே மனதிற்கு நிறைவாக இருந்தாலும் அலுவலக ரீதியாக வேலையில் அலைச்சல்களும் புதிய பொறுப்புகளும் காத்திருக்கிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசியல் மற்றும் அரசாங்க தலைவர்கள் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். சற்று உங்களினுடைய வேலையிலேயும் மனக்குழப்பங்களும் சில தடுமாற்றங்களும் ஏற்படலாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பதற்ற நிலை சற்று குறைவாகவே இருக்கும். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த மார்கழி மாதத்தில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. உங்கள் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு உங்கள் அலுவலக அதிகாரிகளை சந்திப்பதோ அல்லது முக்கிய விஷயங்கள் பேசி முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களையோ ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள் செய்வது சிறப்பு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபாரங்களுக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். 7 மற்றும் 8 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் மற்றும் பௌர்ணமி திதியில் நீங்கள் சிதம்பரத்திற்கு சென்று அங்கு அம்பலவாணனை தரிசனம் செய்வது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்களையும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய சில சிக்கல்களையும் தவிர்க்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மனதிற்கு மிகவும் ஆறுதலாகவே அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நல்ல பாசமும் நேசத்தையும் பெறலாம். இவர்களுக்கு ராசியில் ராகு பகவானும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் கும்பராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே பரஸ்பர அந்யோன்யத்தை அதிகரிக்கும். மார்கழி மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதத்தில் 9, 10, 11 மற்றும் 12. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசனத்தில் இவர்கள்
சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்வது மற்றும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் அனுகூலமாகவே அமைகிறார்கள். திருமண தடைகள் இருப்பவர்கள் இந்த மார்கழி மாதத்தில் வாரணமாயிரம் பாசுரத்தை வெள்ளிக்கிழமையில் படிக்கலாம். ஆண்டாளுக்கு புடவை சாத்துவதும் மற்றும் ஆண்டாள் சன்னதிக்கு மாலை வாங்கி கொடுப்பதும் இவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் மார்கழி மாதத்தில் நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே அமையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதம் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. உங்களினுடைய பழைய நண்பர்களின் சந்திப்பு மற்றும் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை மிகவும் அனுகூலமாகவே அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? மிகவும் மனதிற்கு அமைதியான ஒரு மாதமாக அமைகிறது. இதனால் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். மீனராசியில் இருப்பவர்களுக்கு வழக்கு விசாரணைகள் மற்றும் தொடர் வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியில் இருப்பவர்களுக்கு திடீர் பணவரவு இந்த மாதம் காத்திருக்கிறது. மார்கழி மாத இறுதியில் உங்களினுடைய மனநிலை மாறும். ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். இந்த டிசம்பர் மாதம் இறுதியில் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கலாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி உண்டு. மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை. கடன் கொடுப்பது, கடன் வாங்குவதை இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது. எடுத்துக்கொண்ட வேலைகளில் இந்த மாதத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்யலாம். பிரதோஷ காலங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடு சிறந்தது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? மிகவும் ஒரு அருமையான மாதம். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல தேர்ச்சி பெறலாம். காது, தொண்டை, மூக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டு. அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு ஏறுமுகமான காலமாக இருக்கும். சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருப்பது இவர்களுக்கு வருமானத்தில் ஒரு குறை இல்லாமல் வருமானம் வருவதும் மற்றும் முக்கியமாக கடன் பிரச்சனைகள் தீரவும் வழிபிறக்கும். உங்களினுடைய சொத்து விவகாரங்கள் பிள்ளைகளால் ஏற்பட்டதாக இருந்தால் அதற்கும் நல்ல தீர்வை காணலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை மிகவும் சாதகமானது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு நீங்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேற்கொள்ளலாம். நிலம் வாங்குவது, விற்பது மற்றும் பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கிற குழப்பங்களுக்கு இந்த மாதம் நல்ல தீர்வு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் புதிய வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். மார்கழி மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாக அமையும். மார்கழி மாதத்தில் ஜனவரி மாதம் 7, 8, 9 ஆகிய நாட்கள் சாதகமான நாட்கள். 27வது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம். இவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அலைச்சல்கள் காத்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவர்களினுடைய சேர்க்கை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கும். ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதும் ராசியில் சனி பகவான் இருப்பதும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் சண்டை சச்சரவுகள் வந்து போகலாம். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒருவித மன பாரங்கள் குறையும். உங்கள் நண்பர்களை சந்திப்பது மற்றும் அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவது ஆறுதலை தரும். மார்கழி மாதத்தினுடைய முதல் பகுதி உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. மார்கழி மாதத்தில் 11, 12, 15 ஆகிய நாட்கள் சாதகமானவை. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யலாம். இவர்கள் புதன்கிழமைகளில் அன்னதானங்கள் செய்து ஐயப்ப சுவாமியும் வழிபட குடும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினால் இந்த சனி பார்வையினுடைய தோஷங்கள் குறையும். ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு காலில் அடிபடுவது மற்றும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வது மற்றும் நல்லெண்ணெய் தானம் செய்வது மிகவும் விசேஷம். ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் வெண்ணெய் காப்பு சாற்றுவதும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றுவதும்
ஏழரை சனி தோஷத்தையும் குறைக்கும். 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான பலன்கள் பரிகாரங்களை பார்த்தோம். மார்கழி மாதத்திற்கு மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.